Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளை பண்ணுற டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி February 22 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போது நமக்கு March 1 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணலை, இனிமே தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ 22லேருந்து உங்களுக்கு 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் தான் இருக்குது. Februaryயில் இப்போது நமக்கு 28 வரைக்கும் தான் இந்த மந்த் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே அப்ளை பண்ண பாருங்கள். நமக்கு March 1 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நான் அப்ளைவே பண்ணலை அப்படின்றவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த டேபிளில் பாருங்கள், நான் ஒன்றா இந்த 3 பாயிண்ட்டையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் தெளிவாக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைம்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்டு மாடிஃபிகேஷன் விண்டோஸ். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் எல்லாமே முன்னாடி என்னென்ன டேட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத இங்கே எக்ஸிஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போது புதுசாக நமக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாமே டு பி ரீடர்ஸ் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா நமக்கு இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், க்ளோசிங் டேட் அண்டு டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். முன்னாடி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் 22 February இருந்துச்சு. இப்போ 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது பாருங்கள், க்ளோசிங் டேட் அண்டு டைம் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுடைய பேமெண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் ஃபீஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 3 வரைக்கும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 24 வரைக்கும் இருந்துச்சு. இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணதில் உங்களுக்கு 3 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா 3 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பொறுமையாக கூட உங்களுடைய ஃபீஸை பே பண்ணிக்கலாம் 3 நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட் அண்டு டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க, ஏதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னா 4 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டில் 4 13 வரைக்கும் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும். அப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த டேட்ஸ்குள்ளார நம்ம அதில் போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆர்ஆர்பி வெப்சைட்டில். ஸோ இங்கே ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமானது. டீட்டெயில்ஸ் ஃபில்ட் இன் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார்ம் அண்ட் சூசன் ரயில்வே cannot பி மாடிஃபைடு. நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த டீட்டெயில்ஸும் சூசன் ரயில்வே நீங்கள் ரயில்வே சூஸ் பண்ணியிருப்பீங்க, ரயில்வே ஜோன், அந்த ரெண்டுத்தையும் மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ப்ளீஸ் நோட் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ரோலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த டேபிளில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் 1 March 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபீஸ் பேமெண்ட் 3 வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும், நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு 4 13 ஆர்ஆர்பி போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயந்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க இதுக்கப்புறம் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்ஆர்பி பற்றி எப்படி படிக்கணும், ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க, அது எப்படி படிக்கணும்னு தெரியலை அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.